ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறவங்க பாவி அப்படின்னும், காசுக்கு ஓட்டு போடுறவங்க தேசத்து துரோகி அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையா விமர்சித்திருக்காரு. சென்னையில செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சீமான், அரசியல வியாபாரமாக்க கூடாது, கொள்கை இல்லாத அரசியல் கோழைத்தனம் அப்படின்னும், ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு நெடுங்காலமா தேச துரோக குற்றத்தை தான் செய்து வருகிறோம்னு குற்றம் சாட்டியிருக்காரு. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத தேர்தல் ஆணையமும் பொருட்படுத்துறது இல்லைன்னு குற்றம் சாட்டிய சீமான், தேர்தல் ஆணையம் அமைக்கும் பறக்கும் படை பணம் கொடுக்கும் கட்சிக்காரர்களை பிடிக்கிறது இல்ல அப்படின்னும், மளிகை கடைக்கு போறவங்களையும் மருத்துவமனைக்கு பணம் கொண்டு போறவங்களையும் தான் பிடிக்குதுன்னு விமர்சித்தாரு. மக்களவை தேர்தலுக்கு 50 கோடி ரூபாய், சட்டசபை தேர்தலுக்கு 15 முதல் 20 கோடி ரூபாய்னு செலவு செய்து வெற்றி பெறும் ஒருவர் போட்ட பணத்தை எடுக்கிற நோக்கத்துல தானே செயல்படுவாங்கன்னு சீமான் கேள்வி எழுப்பியிருக்காரு. மது ஒழிப்பு மாநாடு நடத்திய விசி தலைவர் திருமாவளவன் மீண்டும் ஆளுங்கட்சியான திமுகவோட கூட்டணி வைத்துக் கொண்டால் அந்த மாநாட்டுடைய பயன் என்னன்னு கேள்வி எழுப்பிய சீமான், எக்காரணம் கொண்டும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு 234 தொகுதியிலையும் தனித்து தான் போட்டியிடுவோம்னு சீமான் உறுதிப்பட தெரிவிச்சிருக்காரு.